அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி ராதிகாவை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, ராதிகா என்ன சர்ப்ரைஸ்ல இருக்கு, நீ சென்னை வந்தது என்ன ஏதாச்சும் வேலை விஷயமா வந்தியா இல்ல ஏதாச்சும் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கேட்குறாங்க. ராதிகா வந்து ஒன்றும் இல்லை, வேலை விஷயமா தான் வந்தேன், ஆனா உங்களை பார்க்க வர சொன்னது வேற விஷயம் அப்படின்ட்டு நம்ம ராதிகா வந்து சொல்றாங்க. உடனே கோபி வந்து சரி ராதிகா, என்ன நீ பார்க்க இப்ப காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி ஆயிட்ட, ரொம்ப ஸ்லிம் ஆயிட்ட, பார்க்கவே டோட்டலா வேற மாதிரி இருக்க ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்ல, ஆமா கோபி இப்ப நான் ரொம்ப லைஃபை சந்தோஷமா ஜாலியா கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா சொல்றாங்க. உடனே கோபி வந்து சரி வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. உடனே ராதிகா என்ன பண்ணா, சரி கோபி நான் எதுக்காக உங்களை இங்க வர சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்டது மட்டும் இல்லாம நீங்க இப்ப தனியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. உடனே கோபி வந்து இல்ல இல்ல, ஏன் நீ திடீர்னு இப்படி கேட்கற அப்படின்னு சொல்லி நம்ம ராதிகா கிட்ட கேட்க, ராதிகா வந்து இல்ல கோபி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா வந்திருந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோபி வந்து ஐயோ அம்மா எதுக்காக வந்தாங்க, உங்ககிட்ட வந்து சத்தம் போட்டாங்களா இல்ல வேற ஏதாச்சும் திட்டினாங்களா ராதிகா, அவங்களுக்கு எப்பவுமே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்ல, அப்ப கோபி உங்க அம்மா இங்க வந்த விஷயம் உனக்கு என்னன்னே தெரியாதா, வந்தாங்க நீங்க தனியா இருக்கிறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஃபீல் பண்ணதோட மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்க வாழ போறாங்க, உங்களுக்கு தனியா இருக்க ரொம்ப நர்வஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்க அம்மா ஃபீல் பண்ணாங்க, அதனால என்ன உங்களோட மறுபடியும் சேர்ந்து வாழ முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க கேட்டதை நான் தப்பா எடுத்துக்கல, ஆனா அந்த மாதிரி கேட்கறது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா வந்து கோபி கிட்ட சொல்றாங்க. உடனே கோபி வந்து ஐயோ ராதிகா தப்பா எடுத்துக்காத, சத்தியமா அம்மா உன்னை பார்க்க வந்தது எனக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருக்கவே மாட்டேன், என்னோட மனசுக்குள்ள அந்த மாதிரி எந்த விதமான தாட்டுமே கிடையாது அப்படிங்கறத நம்ம ராதிகா கிட்ட சொல்லிட்டு கோபி கிளம்பி வந்துடுறாங்க. நம்ம ராதிகாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி வீட்டில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்றான்னா, தாத்தாவோட போட்டோ பார்த்து இங்க பாருங்க நம்ம பையனோட வாழ்க்கை எப்படியாச்சும் சரி செஞ்சலான்னு பார்த்தா பாக்கியாவும் கோபியோட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறா, ராதிகா ஒரு பக்கம் கோபிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்றா, என்ன செய்யுதுன்னே எனக்கு தெரியலைங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கோபி வந்தா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போறாரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.